ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங். இது வந்து காமனாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். லைக் சிஎஸ்சி, ஏடிஎஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து இருக்குது. பட் வந்து கோடு டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்களோட கோடு வந்து ஏஏ சம்திங் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். நான் அந்த கோட் வேணால் அந்த சைட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளது CS3491. ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் சர்ச் பண்ணணுன்னாலும் சரி, நோட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எது சர்ச் பண்ணணுன்னாலும் கோட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இந்த கோடுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ளைனாக இப்போ கோட் எதுவுமே கொடுக்காம பிஇ இசிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங்னு கொடுத்தீங்கன்னா அது ஏஏ அந்த கோடு சொன்னேன் இல்லையா, அந்த சிலபஸில் உள்ளது தான் அது கவர் பண்ணுது. நான் பண்ணி பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் மெயினாக யூ ஹாவ் டு மென்ஷன் த கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இதை என்ன வாட் இஸ் வாட் நீங்கள் வந்து என்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இப்போது இன்ட்ரொடக்ஷன் டு ஏஐ. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல்னால் என்ன? மேன்மேட். இப்போ வந்து சூரிய ஒளி வந்து அது வந்து நேச்சுரல். அதே மாதிரி நம்ம லைட் எல்லாமே யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து மேன்மேட். அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது திங்கிங் பவர். இப்போ நம்மளை வந்து ஒருத்தவங்களை வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து நல்லா திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ திங்கிங் பவர். ஸோ அதுதான் மேன்மேட் திங்கிங் பவர் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நான் சொல்ல போகிறது எல்லாமே தனித்தனியாக ஒரு 2 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் உள்ளே போனோன்னா நமக்கு வந்து தெரியாது. மோஸ்ட்லி வந்து தெரியும். இப்போ எல்லாமே ChatGPT, ஜெமினி அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. பட் அதை பற்றி இன்டெப்த்தாக கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து அகாடமிக் ஓரியன்டில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஏஐ இஸ் த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் A is the field of computer science. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள ஒன் ஆஃப் த ஃபீல்டு. அது எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா கிரியேட்டிங் மெஷின்ஸ் தட் கேன் பெர்ஃபார்ம் த டாஸ்க் ரெக்வயரிங் ஹியூமன் லைக் இன்டெலிஜென்ஸ் சச் அஸ் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். லேர்ன் பண்ணணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், டெசிஷன் மேக் பண்ணணும். இது 3 தானே வந்து ஹியூமன் பண்ணுறது. இப்போ நான் லேர்ன் பண்ணுவேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், டெசிஷன் எடுப்பேன். ஸோ அதை எல்லாத்தையுமே ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, ஹியூமன் மாதிரியே இது பண்ணுறதுக்காக வந்த ஒன்று தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? 4 approaches that are followed in the artificial intelligence என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் ஹியூமன்லி. 4 அப்ரோச் வந்து அதில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 4 அப்ரோச் என்னென்னா ஆக்டிங் ஹியூமன்லி, திங்கிங் ரேஷ்னலி, ஆக்டிங் ரேஷ்னலி. ஓகேவா? ஆக்டிங் ஹியூமன்லி அப்படின்னா என்ன பண்ணணும்னா டியூனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ வந்து எப்படி என்னால் என்ன லாங்குவேஜில் பேசினாலும், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட இங்கிலீஷில் கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் உள்ளதை நான் எனக்குள்ளே வந்து தமிழில் இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்னோடய லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே மிஷினும் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை அதோட மிஷின் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் லைக் ஹியூமன்லி. திங்கிங் ஹியூமன்லினா ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணணும். லைக் எப்படி சொல்கிறது, சோபிகா ரோபோட், அமேகா ரோபோட் இதெல்லாமே வந்து வெளிநாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவு நம்ம புழக்கத்துக்கு வரல. பட் அமேகா, சோஃபியா அந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாமே வந்து திங்கிங் ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணணும். திங்கிங் ரேஷ்னல் எப்படின்னா பகுத்தறிவு, இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இப்போ ரைட் திங்கிங். இப்போ வந்து ராம் இஸ் எ மேன் ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆல் மென் ஆர் மார்ட்டல்னா என்ன, உயிரோட வாழக்கூடியது, லிவிங். ஸோ ராம் இஸ் எ மார்ட்டல். ராம்ன்றது ஒரு உயிருள்ள ஒரு உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆக்டிங் ரேஷ்னலினா என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெக்டட் டு ஆக்ட் டு அச்சீவ் பெஸ்ட் அவுட்கம். ஸோ வந்து பெஸ்ட் அவுட்கம்மை கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ரோச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஜென்ரல் ஆர் ஸ்ட்ராங் ஏஐ. ஏஐலே 2 டைப் ஏஐ இருக்குது. ஜென்ரல் ஏஐ ஒன்று, ஜென்ரல் ஆர் ஸ்ட்ராங் ஏஐ ஒன்று, நேரோ ஆர் வீக் ஏஐ ஒன்று. ஏஐ ப்ராசஸ் ஹியூமன் லெவல் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன பண்ணணும்னா இமேஜ் ரெகனைசேஷன் சிஸ்டம்ஸ் பண்ணும். ஹியூமனுக்கு அப்பாற்பட்டது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்குமே வந்து ஜென்ரல் ஏஐ வந்து யூஸ் ஆகும். அது வந்து ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நேரோ ஏஐ அல்லது வீக் ஏஐன்னு சொல்லுவாங்க. அந்த நேரோ ஏஐ அது வீக் ஏஐனா என்ன, ஏஐ இஸ் த டிசைன் ஃபார் ட்ரைன்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆர் ஏ லிமிட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5+2 = 7, அந்த அடிஷன் டாஸ்க்கை மட்டும்தான் அது பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அது இட் வில் ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ். ஓகேவா? ஆக்ட் ப்ளஸ் த ட்ரூ இன்டெலிஜென்ஸ் பட் வுட் நாட் ப்ராசஸ் த ட்ரூ ஒன். ட்ரூ இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதால் ட்ரூவாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேவா? லைக் அலெக்ஸா, சிரி இதெல்லாமே.
அலெக்ஸா நம்ம நார்மலாக அலெக்ஸா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹே சிரி அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம் இல்லையா, கமெண்ட் கொடுப்போம் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நேரோ வீக் ஏஐயில் வரும். ஓகேவா. கோல் ஆஃப் ஏஐ ஏஐ இப்போ இவ்வளோ ஹியூமன் பவர் இருந்தாலுமே, பாப்புலேஷன்ஸ் படி நிறைய பாப்புலேஷன்ஸ் இருந்து ஹியூமன் பவர் இருந்தாலுமே why we are going to AI அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெப்ளிகேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமனோட இன்டெலிஜென்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு மெயினான ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு, பேஷண்ட்டுக்கு. பட் அந்த இங்கே உள்ள எந்த டாக்டர்ஸாலுமே அதை க்யூர் பண்ண முடியாது. பட் அந்த ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் வந்து ரஷ்யாவில் இருக்கார். அந்த அவருக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எடுத்த உடனேலாம் டக்குன்னு வந்து அவர் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணிட முடியாது. அவருக்கு நிறைய பெரிய யூரோப், ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி கனடா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அவருக்கு வந்து அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ரோபோட் வச்சு அவர் இங்கே இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நீ வந்து கரெக்டாக இந்த செகண்டில் வந்து நீ அவங்களோட ஹார்ட்டில் வந்து பிளாக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ரோபோட் மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலிமா அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ண முடியும், ஒரு ஹியூமனோட லைஃப்பை சேவ் பண்ண முடியும். பட் இதில் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது அவங்க வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து இது பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு டிலே தப்பாச்சு அப்படின்னாலும், இப்போது 0.1 செகண்டில் வரக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் 0.25 செகண்ட்ஸில் வந்துருச்சுனாலும் பிரச்சனை, 0.1 செகண்டில் வரக்கூடியது வந்து 0.21 செகண்ட் அந்த மாதிரி எக்ஸீட் ஆயிடுச்சுனாலும், ரொம்ப உள்ளே இருந்துட்டாலும் எக்ஸீட் ஆகிட்டாலும் சரி, அந்த ஹியூமனோட லைஃப் வந்து சேவ் பண்ணப்படாது. இது ஒன்று தான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக அதில் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். replicate the human intelligence. So coming back to our topic, solve knowledge intensive talk. So knowledge வந்து நம்ம வந்து எப்படி லைக் ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்டென்சிவான ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆல் இன்டெலிஜென்ட் கனெக்ஷன்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், நம்மளோட பர்செப்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக இது பண்ணுறதுக்கு ஏஐ வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஏஐயில் உள்ள இப்போ கரண்ட்டான ட்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் லைக் நாசாவில் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அது கேம் பிளேயிங். 1997 வந்து டீப் ப்ளூ வந்து ஏஐ டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு கேம் வந்து இது பண்ணியிருக்காங்க, டீப் ப்ளூன்னு ஒரு கேம். ஓகேவா. அட்டானமஸ் கண்ட்ரோலில் வந்து 2850 மைல்ஸை வந்து ஒன்லி 2% ஹியூமன் பவர், 98% மெஷின் வந்து டிரைவிங் எ கார். ஸோ 100%ல் 98% ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு வந்து ஏஐ பண்ணிடுது. 2% ஆஃப் ஒர்க் வந்து தான் ஹியூமன் பண்ணுற மாதிரி இருக்குது. டயக்னாசிஸ்னால் அந்த அக்யூரசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அக்யூரசி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அனலைஸ் ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட், லாஜிஸ்டிக் பிளானிங், லாஜிக்காக அதை திங்க் பண்ணி இது பண்ணுறதுக்கு ரொபோட்டிக்ஸில் வந்து அதிக லெவலில் யூஸ் ஆகுது. இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் ஏஐ. இதில் வந்து என்னென்ன ஏஐ பற்றி என்னென்ன இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஷியல் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் SYMA, மேக்ஸ் சைமா, இது வந்து என்னென்னா மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ட்ரில்லிங் அட்வைசர், இது எல்லாமே இந்த ஆயில் ரிசோர்ஸஸில் வந்து அதிக லெவலில் யூஸ் ஆகும், ஆயில் ஃபேக்ட்ரிஸ் அது மாதிரி. இதில் எக்ஸ்போர்ட் டேக்ஸ், அந்த டேக்ஸ்லேயே தெரியுது நமக்கு வந்து டேக்ஸில் வந்து யூஸ் ஆகும். நாவெக்ஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, மானிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இது அதிக அளவில் யூஸ் ஆகும். So ventilator management assistant used to analyze the breathing data of the patient. ஓகேவா. ஹைசின், blood infection அந்த டயக்னாசிஸ் பண்ணுறதுக்கு. crop advisor வந்து used to find out the level of the fertilizer for framers. ஃபர்டிலைசர் எந்த அளவு யூஸ் பண்ணுறத க்ராப் வந்து இது பண்ணுறதுக்காக crop advisor வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதெல்லாமே பேசிக்கான இன்ஃப்ளூயன்சர் சிஸ்டம் ஏஐயில் உள்ளது. ஏஐயில் உள்ள பேசிக்கான இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்சல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஏஐயோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, சைபர் செக்யூரிட்டியில், ஃபேஸ் ரெகனைசேஷன், டேட்டா அனாலிசிஸ், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், வேரியஸ் ஜாப், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதை இன்ட்ரோடக்ஷன் டு ஏஐ. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம், அல்லது சேர்த்து 2 மார்க்கில் கேட்கலாம், சேர்த்து ஒரு 13 மார்க்லேயோ அல்லது 6 மார்க்லேயோ எதுலனாலும் கேட்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.